Thank you, Jesus. Hallelujah. அவர் நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்ல உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நன்மைகளை செய்கின்ற தேவனாயிருக்கிறார். சமாதானத்தை கொடுக்க வந்தவராயிருக்கிறார். பாவங்களும் சாபங்களிலும் வந்தவராயிருக்கிறார். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் எங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா? என் கர்த்தர் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறது. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த இடத்துல உள்ள நுழைந்த பிறகு இது அவருடைய பரிசுத்த ஸ்தலம். இது அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இந்த இடத்துல பயபக்தியோடு நாங்கள் இருப்போம். கர்த்தருக்கு நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை நாங்கள் துதிக்க போகிறோம். அசட்டை பண்ணாதபடி, அங்கே இன்று எங்களை சிந்தனைகளை சிதறடிக்காதபடி ஒரே சிந்தனை, ஒரே பரிசுத்த சிந்தனையோடு நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. துதிகன மகிமையிலே அவர் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நேரத்தில் அப்படியே கண்களை மூடி உள்ளத்திலிருந்து அந்த பரிசுத்தரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தராயிருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தமானவர்கள் இன்னும் நீங்கள் பரிசுத்தமாகுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய சரீரங்களில் சில பலவீனங்கள் இருக்கலாம், சில பாவங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். இந்த நேரத்தில் எல்லாத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு பரிசுத்தமான ஆராதிக்குள்ளே நாங்கள் கடந்து போக போகிறோம். இருதயத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவே என் பாவங்களை நீர் மன்னியும், உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் ஆண்டவரே நீர் அறிகிற தேவனா இருக்கிறீங்க, எங்களுடைய பாவங்களை சுத்திகரியும், எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிற அன்பு இயேசுவே எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்தத்தை கொடுங்க சுவாமி. இந்த நாவினால் செய்திருக்கிறோம், கண்களினாலே செய்திருக்கிறோம், இந்த சரீரனால செய்த பாவங்கள் எத்தனை பேரை குறை சொல்லி இருப்போம், எத்தனை பேர் நாங்கள் குற்றப்படுத்தி இருப்போம், எத்தனை பேர் நாங்கள் கேலி செய்து அவருடைய இருதயத்தை நாங்கள் குற்றப்படுத்தி இருப்போம். இன்றைய குற்றங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம் இல்லையா? இந்த நேரத்தில் அவருடைய அப்பா இடத்துல கேட்போம், அப்பா சுத்திகரிக்க நேரமா இருக்கிறது. அவருடைய விலைவேற பெற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிற ரத்தம் என்று ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கட்டும், ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. 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 எல்ரோயி என்னை கண்டீரே,
நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே. யெகோவா சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. எல்லோரி என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. 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 Thank you, Father. Thank you, Holy Spirit. Riba ba 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 shatarabu. Rima karanta la 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 shagalagara. Rikarantarabu. Riba ba 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 shagarantarabu. பரிசுத்தாவியானவர், நீங்க அசைவாடி எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ராஜா, தேவ பிரசன்ன மாளிகை செய்யட்டும்.
எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா தடைகள் அப்புறமாகி போகட்டும். இதோ துதிக்க முடியாமல் ஜெபிக்க முடியாமல் இருக்கிற எல்லா தடைகள், எல்லா கட்டுகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வி நாவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக. தடைகளை எடுத்து போடுகிறவர் இதோ எங்கள் மத்தியில் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Father. Rabba Shatara Makarandolo. Riyantana Barayaba Shakala Barataraba. ஆராதனையில் பிரியமுள்ள தேவனே, என் கர்த்தர் ஆராதனையிலே பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். என் தகப்பனுக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்கிறதான் ஒரு பிள்ளையோட ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. தகப்பனை சந்தோஷப்படுத்துவதா எங்களுடைய காரியம். ஆமென். தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்வதே அவர் எங்களிடத்திலே விரும்புகிற தேவனாயிருக்கிறார். இன்றைய நல்ல நாளிலும், இன்றைய பரிசுத்த நல்ல நாளிலும் ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சார்பாய் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றியை செலுத்துவோமா. இன்றைய நாளிலும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற ஜூமுடாயும் கடந்து வந்திருக்கிற பாஷா ஃபீலிக்ஸ் அவருடைய குடும்பத்தாரும், அதே போல எங்களுடைய விசுவாசிகள் இந்த மத்தியில் எங்களை கலந்து கொண்டிருப்பார்கள். அவர்களையும் தேவ அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலையோட ஆராதிக்க போறீங்க? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷத்தோட ஆராதிக்க போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிற கரங்களை கொடுத்து சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்காய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சாதாரண நாமம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த அசைவையும் உண்டாக்குற நாமம். ஹல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற நாமம். ஹல்லேலூயா. என்னிடத்திலே தங்கமோ வெள்ளியோ எதுவும் இல்லை. என்னிடத்தில் இருக்கிறது ஒரே ஒரே நாமம். அதுதான் விடுதலை கொடுக்கின்ற நாமம், சுகத்தை கொடுக்கின்ற நாமம், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற நாமம், எல்லா பாவங்களையும் சுட்டரிக்கிற நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சொல்ல 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 உள்ளமெல்லாம் அப்படியே பொங்கிடும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நீங்க இருந்து பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். உங்களுடைய குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வேலை காரியங்கள் அற்புதம் நடக்கும். அப்படி ஒரு அற்புதமான நாமத்தை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆராதனையை தொடர்ந்து மகன் ஜஸ்டின் வழி நடத்துவார். நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு சந்தோஷத்துடன் அவரை நாங்கள் துதித்து அவரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. Thank you, Father. மறுபடியும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் பாவத்தோடு எங்களுடைய எல்லா காரியங்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் 6 நாட்கள் நாங்கள் வேலை செய்து 7வது நாள் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு விசை நாங்கள் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். மறுபடியும் ஒரு விசை நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இத்தனை நாட்களாக என்னை நீர் பாதுகாத்து கொண்டே வந்தீர், வழி நடத்தினீர். ஆண்டவரே, என்னுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் செய்து கொடுப்பதற்கு நீர் கொடுத்த அந்த நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மறுபடியும் நான் இப்பொழுதும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று நாங்கள் சொல்லி ஒரு விசை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவர் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார், நான் பாவிகளிலும் பிரதான பாவி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இருப்போம் என்பதை நாங்கள் அறியோம். இந்த நேரத்திலும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை கடந்து வர வேண்டும் என்றால் எங்களுடைய ஜெபம் அந்த
பரலோக ராஜ்யத்தை ஏறெடுக்க வேண்டும் என்றால், எங்களுடைய சத்தம் அவருக்கு கேட்க வேண்டும் என்றால், நாங்கள் எங்களை ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஈசோப்பினால் கழுவுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய மனதை முழுமையாக திறந்து என் ஆண்டவருக்கு கொடுங்க. இந்த நேரத்திலும் என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, பாவியாக இருக்கிற எங்களை அப்பா ஆண்டவரே உம்முடைய அன்பினால் அணைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவியம் என்னையும் உம் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் இரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. இன்னொரு முறை சொல்லுங்க. பாவியாம் என்னையும் உம் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் இரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா
போவதற்கல்ல ஆண்டவரே, இந்த இடத்திற்கு அழைத்து வந்தது ஆண்டவரே வெறுமையான பாத்திரமாக போவதற்கல்ல, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. அனுப்பும் இருள் சூழ்ந்த இடம், இருள் சூழ்ந்த இடம் என்னை இன்றே அனுப்பும். அழியும் மாந்த சந்திக்க நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்பும். அனுப்பும் 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 அனுப்பும். என் சேவை செய்திடவே அனுப்பும் அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே அனுப்பும். ஆண்டவரே, எந்த தேசம் போனாலும் என் ஆண்டவர் நீர்களை எடுத்து நடத்தும் ஐயா. நான் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உமக்கு சொந்தமாகட்டும் ஆவியானவரே. நன்றி அப்பா. போகும் இடமெல்லாம் உம்முடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யும் அப்பா. போற இடமெல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும் அப்பா. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. அனுப்பும் ஆமென். அனுப்பும் உம் சேவை செய்திடவே அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சேவை செய்திட எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். உம்முடைய அழைப்பு உண்மையாக இருக்கிறது ஆவியானவரே. எமக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்லுகிறது அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கலங்கி போன நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே, உடைந்து போன நேரங்களில் எல்லாம் எங்களுடைய ஊழிய பாதையில் நீர் இருந்திருக்கிறீர் ஆவியானவரே. ஆண்டவரே, தூக்கி எடுப்பதற்கு யாருமே இல்லாமல் இருந்த போது நீர் எங்களை தூக்கி எடுப்பதற்கு நீர் உதவியாக இருந்தீரப்பா. நீர் எங்களை எடுத்து ஆண்டவரே அப்பா, எந்த ஒரு ஆண்டவரே தகுதியும் இல்லாத எங்களை எடுத்து ஆண்டவரே கண்மலை மேல வைப்பதற்கு உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையல்லாமல் ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்லை பிதாவே. உம்மையல்லாமல் எங்களுக்கு ஒரு ஆண்டவரே பரிகாரி இல்லை பிதாவே. உம்மையல்லாமல் ஒரு மீட்பர் எங்களுக்கு இல்லை பிதாவே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ ஒரு போதும் கையேந்தி நிற்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடல. ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல.
விசை கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு நீங்க யோசிச்சு பாருங்க, நான் எந்த நிலையில் ஆண்டவரை இருந்தேன். ஆண்டவரை எனக்குன்னு சொல்வதற்கு ஒண்ணுமே இருக்கலப்பா. ஆண்டவரை எனக்குன்னு பேசுவதற்கு ஒண்ணுமே இருக்கலப்பா. என்னை காட்டிக்கொள்வதற்கு எனக்கு ஒரு அடையாளம் இருக்கல ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு 5 வருடத்துக்கு முன்பு நான் எனக்கு ஆண்டவரே ஒருவேளை உணவுக்காக எத்தனையோ முறை நான் ஓடி இருக்கிறேன். ஒருவர் இந்த இடத்திற்கு நாங்கள் வருவதற்கு முன்பாக, நாங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு, இந்த நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக எத்தனையோ காரியங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஓடி இருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்துடைய ஜீவியத்திற்காக நாங்கள் ஓடி இருக்கிறோம். அந்த காலத்தை குறித்து யோசித்து பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை துவங்கின போதும் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையினால் இப்பொழுதும் முடிசூட்டி வைத்திருக்கிறார். நன்மைகளினால் நிரப்பி வைத்திருக்கிறார். என் ஆண்டவருடைய நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த காரியத்தை என் ஆண்டவர் அற்புதமாக செய்து முடிப்பார். நாங்கள் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை செய்து முடித்து வைத்திருக்கிறார். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் ஆண்டவருடைய காரியம் இந்த நேரத்தோடு நீங்க யோசித்து பாருங்க. கடந்த வருடம் ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக இருந்தது போல இல்லை உங்களுடைய வாழ்க்கை இன்றைய தினத்தில் இருக்கிறது. என் ஆண்டவர் அந்த காரியத்தை அற்புதமாக, என்னுடைய ஆண்டவருடைய அந்த கிராஃப் எப்பயுமே ஒரு படி மாதிரி மேலே மட்டும்தான் போகும், ஒருபோதும் கீழே வராது. என் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாக செய்து வைத்திருக்கிறார். எங்களை செதுக்கி வைத்திருக்கிறார். நாங்கள் தாயின் கர்ப்பத்திலே உருவாகுவதற்கு முன்பாக எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. தன்னுடைய உள்ளங்கையிலே அவர் எங்களை உருவமாக வரைந்து வைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் எல்லா காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு போனோம். என் ஆண்டவருடைய கிருபை எங்கள் மீது இருக்கும்போது, என் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மீது இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற யாராலும் முடியாது. என் ஆண்டவர் திறக்கும் வாசலை அடைப்பதற்கு யாராலும் முடியாது. எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் 7 வழியாக அனுப்புவதற்கு என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கேட்டதை பார்க்கிலும் அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏழீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏழீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையாலே அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து
கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. தேவரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. போதுமானவரே, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போனதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஒரு விசைய ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. குப்பையிலும் எளிமையிலும் இருந்த எங்களை ஆண்டவரே நீர் எடுத்து கண்மலை மேலே வைத்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர். உம்முடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென். Thank you Lord. நன்றி பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை நாயகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்குரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்பாவும் ஒமேகாவுமானவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தெய்வத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ரூவா, நல்ல மேய்ப்பரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மா, ஆண்டவரே நீர் எங்கள் கூடவே இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா,
எங்களோடு இருப்பவரே. ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, 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 யெகோவா ஷம்மா. ஆமென் அப்பா. உம்முடைய ஆண்டவரே, நீர் யெகோவா ஷம்மா, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறதப்பா. நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்களிடத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறது பிதாவே. தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மா, நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். நீர் என்னோடு இருப்பதினால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். நீர் என்னோடு இருப்பதினால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவா ஷம்மா, 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 யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஒரு விசையின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டிய ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நீர் என்னோடு இருப்பதினால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். ஆவியானவரே, அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இந்த பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறது என்று? ஆமென், ஆமென். எங்கள் இயேசு நல்லவராக இருக்கிறார்.
அவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எங்களோடு இருக்கிறது. அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நாங்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை தீரப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை தீரப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை தீரப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை தீரப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தாய என்னை கைவிடல. வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் கரங்களை தட்டி எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன்.
சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். 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 உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். எல்லோகே, 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே, 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே, 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 உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் அசைவாடின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சிங்காசனம் இந்த இடத்தில் வீற்றிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு இந்த இவ்வளவு நேரம் இருந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆராதனை கூடாக என் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மிகுதியான காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. வேத வசனத்தை ஆசீர்வதியும் வழி நடத்தும். காணிக்கை நேரத்துக்காக சுபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. என் ஆண்டவருடைய கிருபையின் கரம் கூட இருந்து தாங்கும்படியாக சொல்லி மிகுதியான நேரத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே சுபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். ஹalleluya. இந்த நேரத்தில் நாங்கள் அப்படியே கண்களை மூடினபடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். இன்று அந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற வார்த்தையாக இருக்கிற பொழுது வந்தவர்கள் யாவரும் அவருடைய ஜீவ வார்த்தையில நிலைத்திருக்கலாய் இருக்க போகிறீர்கள். வெறுங்கையால் நீங்க வந்திருப்பீர்கள். இருபரிவான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் கடந்து போகிறீர்கள். இந்த நேரத்தில் தேவ பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் அசைவாடி கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனை கூடாய் கர்த்தருடைய ஆவியானவர் மகனை வழி நடத்தினமைக்கான நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் தேவனுடைய உன்னத வார்த்தையை கர்த்தர் பேசுவதற்காக என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாட்களிலே கர்த்தர் என்னை தேசத்துக்கு கொண்டு போய் மறுபடியும் இந்த இடத்திலே கொண்டு வந்து ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் இந்த இடத்துல என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததற்காக
நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த உன்னதமான வார்த்தை ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை உடைக்கப்பட்ட இருதயங்களை தேற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மறுரூபமாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரை பேசுவதனால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைய சபைக்கு, உடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord, thank you Jesus. Hallelujah. Rabba shaka rabba la daraba. நன்றி சுவாமி, நன்றி நன்றி அப்பா. என் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் கேட்கிற வார்த்தை ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் சில நேரத்தில் தேவனுடைய வசனத்தை வாசிப்பீர்கள். அந்த வார்த்தையின்படி நீங்கள் கிரகித்து நடப்பீர்கள். நாங்கள் 6 நாட்கள் வேலை செய்தோம். 7வது நாள் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவனை நாங்கள் சந்தோஷமாய் நாங்கள் ஆராதித்தோம், துதித்து பாடினோம். அவருடைய பரிசுத்த வார்த்தைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படியான வார்த்தை என்றா, கனம் பொருந்திய ஒரு வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன வார்த்தை என்றா, கனம் பண்ணுகிற வார்த்தை. அவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது என்ன செய்வாங்களாம், அவருடைய சீஷியர்கள், அங்க இருக்க ஜனங்கள் அப்படியே அந்த வார்த்தையிலே அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் அநேக உடைக்கப்பட்டவர்கள் வந்திருக்கலாம், அநேக பாவிகள் வந்திருக்கலாம், அநேக பேர் இயேசுவை காண்பதற்காக வந்திருக்கலாம். இன்று இந்த நாட்களிலும் இந்த இடத்துல நாங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் கர்த்தர் காண்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் போன மெசேஜில் நான் சொன்னேன், ஒவ்வொருவருடைய நினைவுகளையும் என் கர்த்தர் அறிந்து செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய நினைவுகளையும் அவர் அறிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய சரீரம் நாங்கள் வாசித்தோமானால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்கிறது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க ஒருத்தரும் எல்லாம் தூங்கிட்டீங்களா? ஒருத்தரும் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமா இல்லை போல. ஆமென். இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தீங்கண்டா அப்படியே வந்துட்டு பேசாம அவர் போயிடுவாரு. ஹல்லேலூயா. விழிப்பாயிருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விழிப்பாயிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? மணவாளன் வரப்போறார். எத்தனை பேர் இந்த நாள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க? ஆமென். உங்களுடைய சரீரத்தை எத்தனை பேர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீங்க? ஆமென். பாவத்தை வெறுத்து, சாபத்தை வெறுத்து எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மணவாளன் எந்த நேரத்திலையும் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஹல்லேலூயா. இன்றைய நாட்களை நாங்கள் பார்த்தோம்டா, இஸ்ரேல் யுத்தங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக யுத்தங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப அந்த தேவாலயம் இடிக்கப்படும், எப்ப அந்த இடத்துல யூதர்கள் தேவாலயத்தை கட்டுவார்கள் என்று அவர்களை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவருடைய வருகையின் போது நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவமாத்துவமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் என்ன செய்தான்? அவன் பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் அவன் மரணத்தை ருசி பார்த்தான். ஹல்லேலூயா. 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து நாங்கள் மரித்தாலும் உயிர்ப்பிக்கக்கூடிய மகிமையாய் மறுரூபமாக்குவதற்காய் அவர் இந்த பூகோளத்திலே வந்திருக்கிறார்.
ஹalleluya. எங்களுக்கு மரணம் இல்லை. ஹalleluya. எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜென்ம சரீரம், எங்களுடைய சரீரம் இந்த உலகத்தில் மண்ணோட மண்ணா போகும். அவருடைய வருகையின் போது எங்களுடைய சரீரம் என்ன செய்யும்? புதிதாக்கப்படும். ஹalleluya. மறுரூபமாக்கப்படும். அதான் வார்த்தை சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹalleluya. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹalleluya. ஹalleluya. இன்று பாவத்துக்கு நாங்கள் விலகி ஓடுகளாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஹalleluya. இன்று சபைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நாமளே பரிசுத்தப்படுத்தி எங்களை நாங்கள் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. இன்றைய நாட்களில் பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முதலாவது ஒரு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முதல் பார்த்தா அந்நியர்களுக்குள்ளே பாவத்தை செய்து கொண்டு விலக்கி கொண்டிருந்தான். இன்று கர்த்தர் இன்றைக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான்? சபைகளுக்குள்ள பாவங்களை விதைத்து கொண்டிருக்கிறான். சபை பிள்ளைகளை இன்றைக்கு டார்கெட் பண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அவன் பொல்லாத காரியங்களை செய்வதற்கும் இச்சையான காரியங்களை தூண்டுவதற்கும் காரியங்கள் பாவமான காரியங்களை அவன் இந்த நாட்களில் கட்டவிழ்த்து இருக்கிறான் சபைகளுக்குள்ளே. எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய வருகை மிகவும் மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். எங்க வாழ்க்கையை என்ன செய்யணும்? பரிசுத்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். நாங்கள் மறித்தாலும் என்ன செய்யணும்? அவருடைய தேவனுடைய வருகையின் போது எங்களுடைய சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹalleluya. நாங்கள் எல்லாம் நீதிமானாக்கப்படுகிறதுக்கு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சிலுவையில் எங்களுக்காய் அவர் பாவியாய் எங்களுக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென். நாங்கள் எல்லாம் நீதிமானாக்கப்படுகிறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? அவர் சிலுவையில் போய் அறையப்பட்டார். ஹalleluya. ஏன்? உங்களையும் என்னையும் அவருடைய நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஹalleluya. இதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் சபைகளுக்குள்ள வருகிறோம், நாங்கள் வெளியிடங்களுக்குள்ள போகிறோம். எங்களுடைய சாட்சிகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். ஹalleluya. இன்று பாவங்களை குறித்து சில இடங்களில் சொல்லப்படுவதே இல்லை. ஆசீர்வாதங்களை குறித்து சில வேற காரியங்களை கொடுத்தா பேசிக்கொண்டிருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது ரொம்ப குறைவு. இன்று அநேக பேருக்கு பயம் இல்லாமல் போயிட்டு, அநேக பேர் நாங்கள் பாவம் செய்யலாம், தேவன் கிருபையாய் மன்னிப்பார், கிருபையானவர் மன்னிப்பார் மன்னிப்பார்ன்னு நாங்கள் அப்படியே சொல்லிக்கொண்டு பாவங்களை நாங்கள் இன்றைய நாட்களில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் நினைக்காதீங்க, இயேசுவானவர் அன்பானவர் தான். அவருடைய தேவாலயத்தை கெடுத்தவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? சாட்டை எடுத்து நல்லா முறுக்கி புறா விற்கிறவர்களுக்கு அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து துரத்தினார். அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. தன்னுடைய சரீரத்தை கெடுக்கிறவனை நடப்பான், அவன் வாழ்வடைந்து போக மாட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க சரீரங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி பொழுதில் வந்தாலும் அவரோட போகிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்குங்க. நீங்க நினைச்சு கொண்டிருக்காதீங்க, இன்னும் காலம் இருக்கே, இன்னும் காலம் இருக்க. இல்லை, இங்க உங்க காலங்களை நீங்க உபயோகித்துக் கொள்ளுங்க. பரிசுத்தாவின் வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பழைய சுபாவங்கள், உங்களுடைய பழைய வாழ்க்கை காரியங்கள், உங்களுடைய உடைகள், ஆடைகள், என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு சாட்சி இல்லாமல் இருக்கிறதோ அதை மாற்றிக்கொள்ள பழகுங்கள். உங்க வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவன் அன்பில நிலைத்திருங்கள். அதான் பவுலடியால் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். இந்த வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகளா இருங்கள். ஹல்லேலூயா. இன்றைய நாட்களில்
இந்த வார்த்தை சுத்த பொன்னுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இன்றைய நாளில நாங்கள் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை அறியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, தேவன் சந்தோஷப்படுகிற காரியங்களை தேவனுக்கு செய்யுங்கள். தேவனுக்கு எது துக்கமான காரியமோ, எது அருவருப்பான காரியமோ, இந்த சத்தியத்தில் எது பிழையா இருக்கோ அது பிழைதான், எது சரியா சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சரி. இந்த வார்த்தையை உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க எல்லாருடைய கையிலே கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இதுல எந்த மனுஷன் நிலைத்திருக்கிறானோ அந்த மனுஷன் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளுகிற பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு பாலுக்கு ஒப்பாய் இருக்கிறது, தண்ணீர் கலக்காத பாலுக்கு ஒப்பாய் இருக்கிறது, சுத்த பொன்னுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இதை சரியாக வாசித்தால் விடுதலை. இந்த வார்த்தையின்படி நடந்தால் நீங்கள் நானும் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்கிற பாத்திரனா இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தில் அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். சில நேரத்தில் இது பாவம் இல்லை, இந்த பாவம் நாங்கள் செய்யக்குள்ள யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய அக்கினி கண்கள் இன்று பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று அநேக பாவங்கள் சபைகளுக்குள்ளேயும் ஜனங்களுக்குள்ளேயும் ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் விசுவாசிக்குள்ளேயும் பிசாசானவன் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு நிமித்தம் ஏமாந்து போகாதீர்கள், இச்சைக்குள்ளே விழுந்து விடாதீர்கள், பண ஆசையிலே விழுந்து போகாதீர்கள், மாயமான காரியங்களுக்கு ஓடாதீர்கள், பொய் சாட்சிகளுக்கு நிற்காதீர்கள். இயேசுவுக்கு உண்மையாயிருங்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட இயேசுவுக்கு நீங்க சாட்சி உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இன்றைக்கு நாங்க அவருடைய திட்டம் எது, அவருடைய சித்தம் எது வந்து நாங்க கேட்டு சில நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் எது சொல்லுங்க பாப்பா, அவருடைய சித்தம் எது? ஹல்லேலூயா. சொல்லுங்க பிரதர், அவருடைய சித்தம் எது? இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் அவருடைய சித்தமான பிள்ளை. இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சில நேரத்தில் இது சித்தம் பண்ணி நாம போவோம், ஆனா அதுல போய் படுகுழியில போய் அப்படி என்ன செஞ்சிருவோம், விழுந்துருவோம். திருப்பி யோசிப்போம், சித்தம் இல்லைன்னு. நீங்க எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அனுதினம் நீங்கள் தேடி பார்க்கிறவர்கள். கர்த்தருடைய திட்டம் எது, கர்த்தருடைய சித்தம் எது என்று குழம்பி போகாதீர்கள். எது அவருக்கு பிரியமோ, எது செய்தால் அது பரிசுத்தமா இருக்குமோ, எந்த காரியம் நாங்கள் செய்தால் தேவனுக்கு பரிசுத்தத்தை உண்டாக்குமோ அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. எத்தனை பேர் கரங்களை தட்டி நீங்க சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துறதான் எங்களுடைய நோக்கம். ஹல்லேலூயா. நீங்க உடைந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில எல்லாமே இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், எரேமியா நீ போ, அந்த குயர்வு வீட்டில் போ, நான் உன்னோட பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசினது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த வார்த்தை இன்று உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாவத்தோடு நீங்கள் மறுத்தீர்களானால் உங்களுக்கு நரகம், அது நல்லாவே எங்களுக்கு தெரியும். பரிசுத்தத்தோடு மறுத்தீர்களானால் அவரோட ராஜ்யத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். இதற்காகத்தான் அவர் சிலுவையில எல்லா பாவங்களை அவர் சுமந்து, எல்லா சாபங்களையும் சுமந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவ பலியானார். கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவரை போல ஒரு அன்பு உள்ள தெய்வம் யாருமே இல்லை. அவரை போல நேசிக்க ஒரு பரிசுத்தர் எங்கள் உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட எங்களை தான் கர்த்தர் என்று தெரிந்து வைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்துக்காய். உங்களுக்கு கொடுத்த அபிஷேகங்கள்,
உங்களுக்கு கொடுத்த தேவ பிரசனத்தை நீங்கள் இழந்து போய்விடாதீர்கள். என் அன்பு சகோதரர்களே, ஒரு நாளும் அற்பமான காரியத்திற்காய், அற்பமான பொருளுக்காய், அற்பமான இன்பத்துக்காய், அற்பமான உலக பொருளாசைக்காய் பரிசுத்தமான வாழ்க்கையும் அவருடைய நித்தியமான வாழ்க்கையை நீ இழந்து போய்விடாதீர்கள். இந்த உலகத்தில் இந்த ஆசைகள் எல்லாம் ஒரு கொஞ்ச காலம்தான். ஆமென். எல்லாமே ஒரு கொஞ்ச காலம். இந்த பாடுகள் கொஞ்ச நாளம், உபத்திரங்கள் கொஞ்ச காலம். ஆனாலும் இதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதுதான் அவருடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஹல்லேலூயா. ஒரு சேர்ச்சை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சேர்ச் 2 களை கட்டுறோம். வெள்ளிக்கிழமை ஓடி வாரோம், டிரான்ஸ்போர்ட் காரியங்களுக்கு கொடுக்குறோம், எல்லாமே செய்யறோம். எதற்கா? நீங்களும் நானும் நரகத்துக்கு போகிறதற்கா? இல்லை. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில நாங்கள் எல்லாம் மரித்தாலும் உயிரோடு மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆமென். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை அழைத்திருக்கிறார். நான் இலங்கை திருகோணமலை தேசத்துக்கு போன நேரம் அநேக காரியங்களை குறித்து என்னோட பேசினார்கள். சில இடங்களுக்குள்ள போனோனை பார்த்தா, சில சபைகளில், சில இடங்களில் நான் சொல்லவே எனக்கு வெட்கமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட பாவங்கள் சபைகளுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அற்பமான பணத்துக்காய், அற்பமான பொருளாசைக்காய், அற்பமான உலக தேசங்களுக்கு போகிறதற்காய் தாங்களை ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏமாந்து போகாதீர்கள். சத்தியத்தை எவன் சத்தியமா சொல்கிறான் அவனிடத்தில் இருங்கள். பாவத்தை குறித்து எவன் பேசுகிறானோ அவனிடத்தில் நிலைத்திருங்கள். நியாய தீர்ப்பு குறித்து எவன் பேசுகிறானோ அவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருங்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே சொல்லுகிறார். என்னுடைய ஆவியை அனுப்புகிறேன், நான் பிதாவிடத்திலே போகிறேன், என்னுடைய ஆவியை அனுப்புகிறேன். அவர் நியாயத்தை குறித்தும், சத்தியத்தை குறித்தும், பரிசுத்தத்தை குறித்தும், பகல பாவங்களையும் குறித்து அவர் உங்களோடு பேசுவார். வெளிப்பாடு புத்த சொல்ல, காது உள்ளவன் இதெல்லாம் கேட்க கடவன். இன்று பரிசுத்தம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது, பாவம் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். பாவத்தோடு போராடுவதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. இதை வென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எதற்காய்? பாவத்திலிருந்து நீங்கள் வென்று வாருங்கள். நான் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை தருகிறேன். அதுக்குரிய அதிகாரத்தையும், அதுக்குரிய வல்லமையும், அதுக்குரிய வார்த்தையும் எங்கள் கரங்களிலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அன்று யோசேப்பு ஒரு நிமிஷத்துல அந்த இடத்தை விட்டு அவன் போனபடியா அவனுடைய தரிசனம் நிறைவேறிச்சு. உங்களுடைய நீங்க எந்த இடத்துல நீங்க போறீங்களோ, எந்த இடத்துல நீங்களா நடந்து போறீங்களோ, வேலை காரியங்களா இருக்கலாம், சில நண்பர்களோட போகலாம், எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களில் உலக இசைகள் கேட்கலாம், உலக சின்பத்துக்காய் ஓடலாம், உலக ஆசா பாசங்களுக்காய் ஓடலாம். ஹல்லேலூயா. இன்றைய நாட்கள் அப்படிப்பட்ட பாவங்கள் அநேகமாக இருக்கிறது. சில நேரத்தில் சொல்லலாம், இதெல்லாம் பாவம் இல்லையே, இதெல்லாம் விபச்சாரத்தை விட இதெல்லாம் சின்ன பாவம் தானே, கொலையை விட இதெல்லாம் சின்ன பாவம் தானே. பாவம் சத்தியத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் பாவம் தான். அது சின்ன பாவம் இல்லை, பெரிய பாவம் இல்லை. பாவம் என்றால் அது பாவம் தான். எச்சரிக்கையா இருங்கள். எனக்கு நான் முதலாவது சொல்லுகிறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. நான் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முதலாவது எனக்கு. அதான் வார்த்தை சொல்லி இருப்புறவும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது எனக்கு, நானும் தான் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியான என்னையும் கொண்டு பேசுற எனக்குள்ளேயும் சில திருத்தங்கள் இருக்கதான் வேண்டும்.
பிள்ளைகள் எனக்குள்ளேயும் இருக்கத்தான் வேண்டும். பிள்ளைகளை ஒப்புக்கொள்றவன் தான் வாழ்வடைவான். ஆமென். இந்த இடத்துல நான் எல்லாரும் நண்பர்கள் போல பழகிறேன், தம்பி போல அண்ணன் போலையும் பழகிறேன். எனக்குள்ளேயும் பலவீனங்கள் இருக்கிறது. ஆனாலும் அந்த பலவீனங்களுக்காய் நான் எழும்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். பரிசுத்தமாய் ஓடுவது கஷ்டம்தான். ஆனா வார்த்தையில் நிலைத்திருந்தால் நிச்சயமாய் ஓட முடியும். அதாவது வார்த்தை சொல்லுகிறது, யாரெல்லாம் அவர் வார்த்தையில் நிலைத்திருக்கிறோ நான் அவர்களில் நிலைத்திருப்பேன். பாருங்க எப்படியான ஒரு வார்த்தை என்று. யாரெல்லாம் என்னில் நிலைத்திருக்கார்களோ நான் அவர்களில் நிலைத்திருப்பேன். அப்ப அவர் எங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருந்தா பாவம் வராது, நோய்கள் வராது, தீங்கு வராது, பிரச்சனை வராது. ஏன்? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன செய்கிறார்? எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென். அப்படியே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று உங்க நாவு அறிக்கை பண்ணட்டும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே நிலைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல கடன் கொடுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறார். ஆமென். பாவம் அணுகாது, தீங்கு அணுகாது, நோய்கள் அணுகாது. ஆமென். இயேசு கிறிஸ்து இருந்த அப்படியான வாழ்க்கையை வாழுவோம். நாம பரிசுத்தமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, எப்படியான பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படியான உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன செய்யும்? அப்படியே கடந்து நாங்கள் போகிறவர்களா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறார். வார்த்தை சொல்ல, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்குள் ஆவியானவர் இருந்தா உங்க வாழ்க்கை விடுதலையான ஒரு வாழ்க்கையா இருக்கும், சமாதானத்தின் வாழ்க்கையா இருக்கும், பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கும், பாவத்துக்காய் எழும்பி ஓடுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இருக்க எல்லாரையும், என்னையும் தான் கர்த்தர் எச்சரிக்கிறார். அவருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை அது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன தரிசனத்தை கொடுத்திருக்கார். எழும்பி ஓடுங்க. சில நேரத்தில் நீங்க இருந்திருக்க கொண்டே இருக்கலாம், உங்க சிந்தனை அங்கெங்க போய்கிட்டு இருக்கலாம். கர்த்தருக்காய் நீங்க எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருங்க. நீங்க மாத்திரம் பிரகாசிக்காதீங்க, உங்களோட கூட இருக்க நண்பர்களுக்கு பிரகாசம் அடைய செய்யுங்க. இயேசுவை பத்தி சொல்லுங்க. உங்க நாவுகள் அறிக்கை பண்ணட்டும் இயேசுவை குறித்து. நீங்க அறிக்கை பண்ண கர்த்தர் பிதாக்கு முன்னால் உங்களை அவர் அறிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்க எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நீங்க சொல்லுறீங்களோ, இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று எத்தனை பேருக்கெல்லாம் சொல்லுகிறீங்களோ, அதே போல கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் அவர் சாட்சி உள்ள தேவனாய் இருப்பார். ஆமென். எங்களுக்காய் பாவத்துக்காய் மரித்து எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்களிலே நீதிமான்களாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உடைக்கப்பட்ட இருதயங்களாக இருக்கலாம், தூக்கி எறியப்பட்ட இருதயங்களாக இருக்கலாம், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் கூட நாங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, உடைந்த பாத்திரத்தை ஒரு குயவன் எப்படி மறுபடியும் வரைய முடியுமோ, கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் மறுபடியும் வரைகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு நான் தெரிவிப்பேன் என்றார். அப்படியே எரேமியா, நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அங்கே திரிகானிலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போச்சு. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடிய குயவன் அதை திரும்ப வேறொரு பாண்டமாய் அவன் வணைந்தான். பாருங்க, உடைந்த பாத்திரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? மறுபடியும் வரைகிறார். ஒரு குயவனால மாத்திரம்தான் முடியும் உங்களை சரி செய்வதற்கு. உங்க வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில உடைக்கப்பட்ட காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நீங்க இழந்து போயிருந்தீங்கடா, இயேசு இடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிட ஒப்பு கொடுங்க. அவர் உங்க வாழ்க்கையை மறுபடியும் அவர் பரிசுத்தமாக்க முடியும். உங்க வாழ்க்கையை சரி செய்ய முடியும். உங்க வாழ்க்கையை ஒழுங்கு நிமித்த செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை முழுமையா இந்த நாளிலே அவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் மறுபடியும் வரைவார். அவரால் மாத்திரமே உங்களை மறுபடியும் உருவாக்க முடியும்.
வரைய முடியும், உங்களை அலங்கரித்து உயர்த்தவும் முடியும். ஹல்லேலூயா. இந்த ஃபோன் பழுதா போச்சா நாங்கள் என்ன செய்வோம்? ஃபோன் கடைக்கு கொண்டு போவோம். அவன் செய்கிறது கொஞ்சம் நேரமாகும். இதே இந்த ஃபோனை உருவாக்கி நம்மகிட்ட கொடுத்தோம்டா அதை இலகுவாக செய்வான். அதே போல தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மனுஷர்கிட்ட ஒப்பு கொடுக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை காரியங்களை மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள விஷயங்களை நீங்கள் வேறு யார்கிட்ட போய் சொல்லாதீங்க. பிசாசானவன் இதற்குள்ள சில காரியங்களை விதைப்பான். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, இயேசுவின் இடத்துல சொல்லுங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனையா, உங்க வாழ்க்கையில பிரச்சனையா, என்ன காரியம்னாலும் படைத்த ஒருவன்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க. அவரால் மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையை சரி செய்து அழகுபடுத்தி மறுபடியும் புதிதாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கை எங்க இருக்குமா? சொல்லுங்க, அவருடைய கை எங்க இருக்கும்? எல்லாம் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்க கையில இருக்கும். குயவன் கையில என்ன இருக்கும்? களிமண் இருக்கும். இன்னைக்கு ஏசப்பாட கையில யார் இருக்கணும்? நாங்க இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஏசப்பா எங்களை அழகா வரைந்து கொடுப்பார். ஆமென். எங்க வாழ்க்கையை நீங்க சில நேரம் நினைச்சு பாருங்க, ஏன் என் வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கு? ஏன் என் வாழ்க்கை ஒரு செழிப்பா காண முடியல? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சூழ்நிலை. நீங்க முழுமையா கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை சீர் செய்வார். அவர் உங்களை மறுபடியும் புதிதாக்குவார். மறுபடியும் உங்களை உருவாக்குவார். மறுபடியும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் பாவி என்று சொல்லி ஒதுங்கி போகாதபடி மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து எப்படியானவர்ண்டா? அன்பான தெய்வம். அன்பு கண்டா அதுக்கு இன்னொரு பேர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்பு கண்டா அதுக்கு அங்கால ஒத்த சொல்ல பார்த்தோம்னா இயேசுதான், வேற யாருமே இல்லை. உலக அன்பு மறைந்து போகும், என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் மறந்து போகாது. தாய் தன் சேனைகளை மறந்து போனாலும் தன்னுடைய சேனைகளை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். சில நேரம் இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் பின்வாங்கி போயிருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், பெற்றோருக்கு விரோதமாய், உங்கள் நண்பர்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய் நடந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து ஒரு பரிசுத்தமான பாதைக்குள்ள நீங்க போக போகிறீங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரனா இருக்க போகிறேன், அவருக்கு விருப்பமானதை நான் செய்ய போகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு எது மகிமையை சேர்க்குமோ அந்த காரியத்துக்கு பின்னால நான் போக போகிறேன். ஹல்லேலூயா. அதான் வார்த்தை சொல்லுகிறது, என் சிலுவையை பிடித்தவன், என் கலப்பையை பிடித்தவன் மறுபடியும் பின்னிட்டு நீ திரும்பி பார்க்காதே. நீங்க எல்லாம் கலப்பையை பிடிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த மைக் எத்தனை பேர்லாம் பிடிச்சிருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். மறுபடியும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்காதீங்க, முன்னோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னாய் நிற்கிறார். உங்கள் பாதைகள் செவ்வையாக்கப்படும். ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் அப்படியே எழுந்திருந்து கர்த்தருக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் உள்ளான இருதயத்திலிருந்து நீங்க ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நான் சில நேரத்தில் ஊழியத்தில் பின்வாங்கி இருக்கலாம், சில நேரத்தில் நான் உண்மை இல்லாதவனா இருந்திருக்கலாம், சில நேரத்தில் நான் மறிதலுத்தனா இருக்கலாம், சில நேரத்தில் நான் பாவியா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுறார், பாவியா இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், மறுபடியும் உன்னை நான் மறுரூபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே கண்களை மூடி அப்படியே எங்களை நாமே ஒப்பு கொடுப்போமா?
ஹalleluya. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை யாருமே அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எங்களை யாருமே இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள முடியாது. எங்களுடைய உணர்வுகளை யாருமே அறிந்து கொள்ள முடியாது. எங்களுடைய பாசத்தை யாருமே அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தரால் மாத்திரம் அறிந்து கொள்ள முடியும். சில இடங்களை தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், சில இடங்களை வேணாம் என்று ஒதுக்கி இருக்கலாம், சில இடங்களை ஊழியமை விட்டு வேணாம் என்று நாங்கள் ஓடி இருக்கலாம். கர்த்தர் நீங்க சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். உடைந்த பாத்திரத்தை மறுபடியும் ஒரு குயவனால் அதே களிமண்ணை கொண்டு உருவாக்க முடியுமானால், இன்று உடைந்த உங்களை கர்த்தர் மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். மறுபடியும் உங்களை கர்த்தர் உயர்த்த முடியும். எந்த கண்கள் எப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் இன்று எத்தனை பேர் உங்களை ஒதுக்கினார்களோ, கர்த்தர் மறுபடியும் அந்த கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. எதுவுமே ஒதுக்கப்பட்ட ஆடுகள் மேய்த்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக்க முடியுமானால், சகோதரர்களால் குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்பை எடுத்து அந்த தேசத்தின் ராஜாவாக்க முடியுமானால், உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் போதும். அவருடைய கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே எங்களை கர்த்தர் உருவாக்கி விடுவார். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. அப்படியே இயேசுவை பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க, அப்பாண்டு கூப்பிடுங்க. இந்த உடைந்த பாத்திரத்தை கர்த்தர் மறுபடியும் புதிதாக்க முடியும். தூக்கி எறியப்பட்ட உங்களை, மனிதருக்குள்ளே வெறுக்கப்பட்ட உங்களை அன்பு பேரை சொல்லிக் கொண்டு உங்களை எல்லாம் தூக்கி வீசினவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஒன்றுமில்லாத உங்களை அவர் உயர்த்த முடியும். என்று சொல்கிறேன், ஒன்றும் இல்லாத என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சேர்ந்து சொல்லுங்க, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அவருடைய அன்பு உங்களை உயர்த்த முடியும். அவருடைய பாசம் உங்களை வழிநடத்த முடியும். அவருடைய மகிமை உங்களை எல்லா இடத்திலே கொண்டு போக முடியும். வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம நிற்கிறீங்களா? இழந்து போய் நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மறுபடியும் புதிதாக்குகிறார். இதற்காக உங்களை உருவாக்குகிறார் என்று தெரியுமா? பாவத்தை குறித்து பேசுவதற்கும், நீதியை குறித்து பேசுவதற்கும், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவதற்கும் கர்த்தர் உங்களை இந்த சபையிலே மறுபடியும் உயர்த்த போகிறார். நீங்க எங்கேயெல்லாம் நீங்க போறீங்களோ, எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையா மாற்றிக்கொள்ளுங்க.
சாட்சி உள்ளவர்களா இருங்க. வேலை செய்யற இடங்களுக்கு போறீங்களா, இல்லாட்டி தனியா இருக்கிறீங்களா, உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்திய ஆவியானவர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். சத்திய ஆவியானவர் என்று உங்கள் முகத்தை அன்று மோசையோடு முகமுகம் பார்த்தது போல இன்று உங்க பக்கத்தில் இருந்து உங்களை முகமுகமாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, என்ன மறுபடியும் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த உலகம் என்னை தள்ளி விட்டாலும் ஆண்டவரே, நீர் என்னை தள்ளி விடாத நேசரா இருக்கிறீங்க இயேசுவே. ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே, நான் ஒரு பாவியா இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் காரியங்களை செய்திருக்கலாம் அப்பா. என் குடும்பத்துக்கு விரோதமாய் நடந்திருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் நடந்திருக்கலாம், இந்த சபைக்கு விரோதமாய் நடந்திருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள விரோதமாய் நடந்திருக்கலாம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாம போயிருக்கலாம். ஆண்டவரே இயேசுவே, ஒரு நிமிஷம் என்னை மன்னித்து மறுபடியும் என்னை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் யாரும் இல்லாட்டி பரவாயில்ல அப்பா, உங்களுடைய அன்புல நான் நிலைத்திருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்தத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சபையில் அசைவாடுங்க ஆவியானவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கப்படட்டும். எக்கால சத்தம் எப்ப தொழிக்கிறதோ அதற்காய் காத்திருந்து ஆயத்தப்படுகிற பிள்ளைகளா இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களோடு அசைவாடுங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்கப்பா. பரிசுத்தத்துக்காய் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே அப்பா கிரியை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஹalleluya. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. அப்படியே நான் தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருப்பேன். நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுவேன். நான் கிறிஸ்துவுக்காய் நான் வாழுவேன் என்று ஒரு உடன்படிக்கையோடு உங்களுடைய காணிக்கையில் எடுத்து தேவனுக்கு முன்பாய் போடுங்க. நீங்கள் கொடுக்கிற பணத்தை கர்த்தர் பார்க்கவில்லை, நீங்க கொடுக்கிற தசமபாகங்களை கர்த்தர் பார்க்கவில்லை, உங்களுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுவேன் என்று உங்களுடைய இருதயத்தில் சொல்லிக்கொண்டு உங்களுடைய காணிக்கையில் தசமபாகங்களை கர்த்தருக்காய் நீங்கள் போடுங்க. இந்த பாடல் பாடும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya.
நீரே இயேசுவே நீர் பாத்திரரே நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவராக. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலே இன்று ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சில நேரங்கள்ல நாங்க பாவம் செய்யும் போது சில நேரத்துல நாங்க நினைப்போம் இதை கர்த்தர் மன்னிப்பார் மன்னிப்பார் என்று. அப்படி நீங்க இறந்து போய் விடாதீர்கள். உங்க வாழ்க்கையை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காதீர்கள். பாவத்தின் நிமித்தம் மரணம் தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்க. இயேசுவுக்காய் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுக்காய் 3 ஆணியை அவருடைய சரீரத்துல சுமந்த இயேசுவுக்காய் உங்க வாழ்க்கையை மாற்றி பழகுங்க. அடுத்தவருக்கு நீங்க சாட்சியா நடந்து கொள்ளுங்க. தேவ அன்பில நிலைத்திருங்க. அந்த அன்பு ஒரு நாளும் உங்களை தள்ளி விடாது. யார் உங்களை விட்டு போனாலும், யார் உங்களை கைவிட்டு போனாலும், வார்த்தை சொல்லுகிறது, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் எப்படி கைவிடுவேன்? ஒரு தகப்பன், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கைவிடுவானா? கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களோடு இருக்கிறார். பரிசுத்தமாக இன்னும் மீண்டும் நீங்கள் பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து போங்க. தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருங்க. அந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கும். அப்படி இந்த இடத்துல சாட்சி உள்ளவர்கள் சாட்சிகளை சொல்லுங்க. கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்களை